இந்தியா கோட்டா 4th ரவுண்டுக்குரிய வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சி பொசிஷன் டோட்டலாக 85 பேஜஸ் இருக்கிறதாக அவங்களுடைய பிடிஎஃப் சொல்லுது. ஆனால் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் 10 பேஜ் தான் காமிக்குது. இந்த 10 பேஜில் டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ்னுடைய வேகன்சி மட்டும் தான் இருக்குது. தமிழ்நாட்டிலலாம் எவ்வளோ வேகன்சிங்கிறது இன்னும் வரலை. இந்த வீடியோவை 7 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். 7 மணி வரைக்கும் இதான் சூழ்நிலை, இதான் நிலைமை. மேபி இந்த பிடிஎஃபை ரிவைஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெப்சைட் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பாப்அப் விண்டோ அப்படிங்கிறது வருதுங்க. 4th ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கன்சர்ன் கேட்குறாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க இல்லையா? அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் வேற எங்கேயுமே சீட்டு கிடைக்கல, அலாட் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டாலையோ அல்லது ஸ்டேட் கவுன்சிலிங்லையோ வேற ஸ்டேட் கவுன்சிலிங்லையோ சீட்டு கிடைச்சி நீங்கள் சேராமல் போயிருந்தீங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீட் தேர்வு எழுதுவதில் தடையை நாங்கள் கொடுப்போம், நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில். அதை தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, 4th ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4th ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் சேரலை அப்படின்னா கட்டாயம் அடுத்த ஆண்டு தேர்வு எழுத முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் சீட்டு கிடைச்சா சேருவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்கு பிடிக்காத கல்லூரியை சாய்ஸ் லிஸ்ட்டில் போடாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் இங்கே ஒரு கான்சிக்வன்சஸ், பெரிய அளவில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஞாபகத்தில் வச்சுட்டு கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கலைன்னா அந்த காலேஜை இப்போவே போடாதீங்க. எனக்கு காலேஜை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது ஒரு வகையில் எப்படியாவது அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது கல்லூரிகள் எந்தெந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா சேருவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையே பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.